நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல தமிழகத்தில் மிக சிறந்த பொறியியல் கல்லூரிகள் என்னென்ன இருக்கு, சராசரியா இந்த காலேஜ்ல சேர்றதுக்கான கட் ஆஃப் மார்க் எவ்வளவு தேவை, இந்த காலேஜஸ்லாம் எங்க அமைஞ்சிருக்கு போன்ற விவரங்கள் பத்தி தெளிவா இப்ப நம்ம பார்த்திடலாம். தமிழகத்தில் பொறியியல் கல்லூரிகளுக்கான சேர்க்கையை அண்ணா பல்கலைக்கழகத்தின் தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை அமைப்பு நடத்தி வருகிறது. இந்த பொறியியல் படிப்புகளுக்கு https://www.tneaonline.org என்ற இணையதள பக்கம் வாயிலாக ஆன்லைனில் விண்ணப்பித்துக் கொள்ள வேண்டும். ஜூன் ஜூலை மாதங்களில் உயர்கல்வி சேர்க்கை நடைபெறும். கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் பொறியியல் படிப்புகளுக்கு நல்ல மவுஸ் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 3 வருடங்களாக வேலைவாய்ப்பு, உள்கட்டமைப்பு மற்றும் மாணவர்கள் அதிகமாக தேர்ந்தெடுக்கும் கல்லூரி போன்ற அடிப்படையில் கல்வி ஆலோசகர்களால் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அதில் தமிழகத்தில் 40 முக்கிய கல்லூரிகள் என்னென்ன அப்படிங்கறத இந்த பட்டியலை நம்ம பார்த்தரலாம். 40வது இடத்தில் சிவகாசியில் உள்ள மெப்கோ ஸ்லங் இன்ஜினியரிங் கல்லூரி, அதாவது அந்த காலேஜ் கோடு வந்து பாத்தீங்கன்னா 4960. இது விருதுநகர் மாவட்டத்துல இருக்கு. சராசரியா இந்த காலேஜ்ல சேர்றதுக்கான கட் ஆஃப் மார்க் 164. 39வது இடத்தில் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள BSNA இன்ஜினியரிங் கல்லூரி, காலேஜ் கோட் 5910, மதுரை மண்டலத்துல இருக்கு. சராசரியா 165.6 கட் ஆஃப் இருக்கிறவங்க இந்த காலேஜ்ல சேரலாம். 38வது இடத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள RMK பொறியியல் கல்லூரி, காலேஜ் கோட் 1128. இது வந்து பாத்தீங்கன்னா சராசரியா 165.8 கட் ஆஃப் மார்க் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 37வது இடத்தில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி பொறியியல் கல்லூரி, 1414 வந்து காலேஜ் கோட், சராசரி கட் ஆஃப் வந்து 167. 36வது இடத்துல இருக்கக்கூடியது செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஜோசப் பொறியியல் கல்லூரி, கோடு வந்து 1317, சராசரி கட் ஆஃப் 168. 35வது இடத்துல கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரி இருக்கு. 2719 காலேஜ் கோட், சராசரி கட் ஆஃப் 168.1. 34வது இடத்துல தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நேஷனல் பொறியியல் கல்லூரி, கோடு வந்து 4962, சராசரியா 168.7 கட் ஆஃப் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 33வது இடத்துல ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொங்கு பொறியியல் கல்லூரி இருக்கு. சராசரியா 168.9 கட் ஆஃப் வந்து இருக்கணும். காலேஜ் கோட் 2711. அடுத்ததாக 32வது இடத்துல காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சாய்ராம் பொறியியல் கல்லூரி, காலேஜ் கோட் 1419, சராசரி கட் ஆஃப் வந்து 170 சொல்லியிருக்காங்க. 31வது இடத்துல சென்னையில இருக்கக்கூடிய ஈஸ்வர் பொறியியல் கல்லூரி, காலேஜ் கோட் 1304, அண்ட் சராசரி கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா 170.1 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக 30வது இடத்துல ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்கக்கூடிய சவிதா பொறியியல் கல்லூரி, காலேஜ் கோட் 1216, அண்ட் ஆவரேஜ் கட் ஆஃப் 170.2. 29வது இடத்துல ஈரோடு அரசு பொறியியல் கல்லூரி, காலேஜ் கோட் 2709, ஆவரேஜ் கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா 171.2. 28வது இடத்துல திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய RMD பொறியியல் கல்லூரி, காலேஜ் கோட் 1112. அடுத்ததாக 27வது இடத்துல கிருஷ்ணகிரி அரசு பொறியியல் கல்லூரி, காலேஜ் கோட் 2603, சராசரி கட் ஆஃப் 173.2. 26வது இடத்துல ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பண்ணாரி அம்மன் கல்லூரி, காலேஜ் கோட் 2702, அண்ட் சராசரி கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா 173.7. 25வது இடத்துல கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ணா கல்லூரி, கோடு வந்து 2722, அண்ட் ஆவரேஜ் கட் ஆஃப் 174.7. 24வது இடத்துல நெல்லை அரசு பொறியியல் கல்லூரி, நெல்லை மண்டலத்துல இருக்கு, காலேஜ் கோட் 4974, சராசரி கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா 175.6. 23வது இடத்துல கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கற்பகம் பொறியியல் கல்லூரி, காலேஜ் கோட் 2710, சராசரி கட் ஆஃப் 176.
22வது இடத்துல ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்கக்கூடிய ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பொறியியல் கல்லூரி, காலேஜ் கோட் 1219, சராசரி கட் ஆஃப் 176.5. 21வது இடத்துல திருவள்ளூர்ல இருக்கக்கூடிய ஆர்எம்கே பொறியியல் கல்லூரி, காலேஜ் கோட் 1113, ஆவரேஜ் கட் ஆஃப் 176.7. 20வது இடத்துல கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கேபிஆர் பொறியியல் கல்லூரி, காலேஜ் கோட் 2764, சராசரி கட் ஆஃப் 177.7. 19வது இடத்துல சென்னையில இருக்கக்கூடிய ராஜலட்சுமி தொழில்நுட்ப கல்லூரி, காலேஜ் கோட் 1432, சராசரியா 177.7 கட் ஆஃப் இருக்கணும். 18வது இடத்துல சேலம் அரசு பொறியியல் கல்லூரி, காலேஜ் கோட் 2615 அண்ட் சராசரி கட் ஆஃப் பாத்தீங்கன்னா 177.9. 17வது இடத்துல சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அழகப்பா செட்டியார் பொறியியல் கல்லூரி, காலேஜ் கோட் 5901, இது சராசரி கட் ஆஃப் 177.9. 16வது இடத்துல சென்னையில இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தின் ஏசிடி கேம்பஸ், இது காலேஜ் கோட் 2, சராசரியா 178.4 கட் ஆஃப் இருக்கணும். 15வது இடத்துல சென்னை லயோலா ஐசிஏஎம் பொறியியல் கல்லூரி, காலேஜ் கோட் 1450, சராசரியா 179.1 கட் ஆஃப் இருக்கணும். அடுத்து 14வது இடத்துல காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ராஜலட்சுமி பொறியியல் கல்லூரி, காலேஜ் கோட் 1211, சராசரி கட் ஆஃப் 179.3. 13வது இடத்துல கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ஈஸ்வர் பொறியியல் கல்லூரி, காலேஜ் கோட் 2739, சராசரி கட் ஆஃப் 179.3. 12வது இடத்துல கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ணா பொறியியல் கல்லூரி அண்ட் கோடு பாத்தீங்கன்னா 2718 அண்ட் ஆவரேஜ் கட் ஆஃப் 181.4. 11வது இடத்துல கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குமரகுரு தொழில்நுட்ப கல்லூரி, காலேஜ் கோட் 2712 அண்ட் சராசரியா 182.1 கட் ஆஃப் இருக்கணும். 10வது இடத்துல கோவை அரசு பொறியியல் கல்லூரி, காலேஜ் கோட் 2005 அண்ட் சராசரி கட் ஆஃப் பாத்தீங்கன்னா 183.6 இருக்கணும். 9வது இடத்துல மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தியாகராஜர் பொறியியல் கல்லூரி, காலேஜ் கோட் 5008 அண்ட் சராசரி கட் ஆஃப் 186.8 இருக்கணும். 8வது இடத்துல கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிஎஸ்ஜி தொழில்நுட்ப கல்லூரி, காலேஜ் கோட் பாத்தீங்கன்னா 2377, சராசரி கட் ஆஃப் 188.6 இருக்கணும். 7வது இடத்துல கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோவை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, கோடு 2007, சராசரி கட் ஆஃப் 189.1 இருக்கணும். 6வது இடத்துல சென்னையில இருக்கக்கூடிய சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, கோடு 1399, சராசரி கட் ஆஃப் 187.5 இருக்கணும். 5வது இடத்துல கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிஎஸ்ஜி தொழில்நுட்ப கல்லூரி, கோட் 2006. 4வது இடத்துல காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சிவசுப்பிரமணிய நாடார் பொறியியல் கல்லூரி, கோட் 1315, சராசரி கட் ஆஃப் 191.8 இருக்கணும். 3வது இடத்துல காரைக்குடியில இருக்கக்கூடிய மத்திய மின் வேதியியல் ஆய்வு மையம் கல்லூரி, காலேஜ் கோட் 5012, சராசரியா 191.9 கட் ஆஃப் இருக்கணும். 2வது இடத்துல செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய, அதாவது சென்னையில இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தின் எம்ஐடி கேம்பஸ், ஆவரேஜ் கட் ஆஃப் பாத்தீங்கன்னா 192.6 இருக்கணும். முதல் இடத்துல சென்னையில இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தின் சிஇஜி கேம்பஸ், சராசரி கட் ஆஃப் 192.2 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தது எல்லாமே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாப் 40 இன்ஜினியரிங் காலேஜ் என்னன்னு பார்த்தோம். ஸோ இந்த லிஸ்ட் முழுக்க கடந்த 3 வருஷங்களாக அந்த காலேஜில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு, உள்கட்டமைப்பு மற்றும் மாணவர்கள் அதிகமாக தேர்ந்தெடுக்கக்கூடிய காலேஜ், இதன் அடிப்படையில கல்வி ஆலோசகர்களால வகைப்படுத்தப்பட்டிருக்கு. கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்க.